ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல தமிழக அரசு கூட்டுறவுத்துறைக்கு கீழ ரன் ஆகக்கூடிய ரேஷன் கடை வேலை வாய்ப்பான சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் இந்த 2 போஸ்டிங்க்குமே வந்து இன்டர்வியூ அப்படிங்கிறது நேத்து மார்னிங்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லைக் வந்து நவம்பர் 25ஆம் தேதியில இருந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்ன பண்ணிட்டு வராங்கன்னா இன்டர்வியூ வந்து நடத்திட்டு வராங்க. நேத்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா காமனா இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இன்டர்வியூ வந்து நடந்துருச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் நெறைய பேர் வந்து இன்டர்வியூ வந்து கலந்துக்கிட்டீங்க. இன்டர்வியூ கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடக்கப் போகுது. நேத்து என்னென்ன அந்த நேத்து நடந்த இன்டர்வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணாங்க. இத எப்படி நம்ம வந்து கிராக் பண்றது இன்டர்வியூவ அப்படிங்கிறத பத்தி தான் ப டீட்டெயிலா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோங்க. ஒரு 2 டேஸா நம்மளால வீடியோ எதுவுமே போட முடியல. ஏன்னா கொஞ்சம் வெதர் ப்ராப்ளம். நம்ம ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. அதனால வந்து வாய்ஸ்மே சரியா நம்மளால பேச முடியல. அதனால வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து என்னால வந்து கரெக்ட்டான டைமிங்க்கு வந்து போஸ்ட் பண்ண முடியல. தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஓகே. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம வந்து கன்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து ரொம்ப யூனிக்கா வந்து குடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை டிஸ்ட்ரிக்ட்ட தவிர மீதி எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்குமே வந்து ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியாலஜி பண்ணி நான் உங்களுக்கு இதுல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து என்னென்ன விஷயத்த வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க, என்னென்ன விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தியும் நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இன்டர்வியூக்கு வந்து போறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ண சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல என்னென்ன வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது கண்டிப்பா டிஆர்பி இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீடட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து 2 எடுத்துட்டு போய்க்கோங்க. 10th 12th மார்க் ஷீட் ஒரிஜினல் 2 செட் ஜெராக்ஸ், கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து ஒரு 1 செட் சாரி 1 செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் 2 செட் ஜெராக்ஸ், வோட்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போய்க்கோங்க. உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து எடுத்துட்டு போய்க்கோங்க. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் எடுத்துட்டு போய்க்கோங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல. நான் நோன் குடுத்து அப்ளை பண்ணிட்டேன் ப்ரோ. நான் வந்து அப்ளை பண்ணும்போது அக்னாலஜ்மென்ட் காப்பி மட்டும் ஒப்புகை சீட்டு மட்டும் தான் வச்சு அப்லோட் பண்ணேன். ஆனா இப்ப எனக்கு ஒரிஜினல் காப்பி வந்து என் கையில கிடைச்சிருச்சு. இப்ப நான் கொண்டு போலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமாக கொண்டு போகலாம். உங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்க. ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? பிரியாரிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சில எப்படி பிஹெச்டி சர்டிபிகேட்டுக்கு 20% இடஒதுக்கீடு இருக்கோ, அதே மாதிரி இந்த ரேஷன் கடை ஜாபுக்குமே நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இடஒதுக்கீடு வந்து குடுக்குறாங்க. இது வந்து பிஹெச்டி சர்டிபிகேட்டுக்கு மட்டும் கிடையாது. நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியா இருந்தாலும் சரி, இல்ல வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோவா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நீங்க வந்து மாற்றுத்திறனாளியா இருக்கிறீங்க அப்படின்னாலும் வந்து அந்த அப்ளை பண்ணும்போது அந்த டைமிங்ல உங்களுக்கு அந்த சர்டிபிகேட்லாம் கையில கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. அத வந்து எடுத்துட்டு போய் சரண்டர் பண்ணி விட்டுருங்க. அதே மாரி ஸ்பெஷல் கேட்டகரிலயாச்சும் வரீங்கன்னா, அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் பிளஸ் 2 செட் ஜெராக்ஸ் வித் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படிங்கிறது வந்து வேற ஒண்ணும் கிடையாது. உங்க ஜெராக்ஸ் நீங்க எடுக்குறீங்களா 2 செட்ல 2 செட்லயுமே கீழ பாட்டம்ல வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டுருங்க. இதுதான் வந்து டாக்குமெண்ட் சரிங்களா? இத ப்ரொசீஜர் எடுத்துட்டு ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பா எடுத்துட்டு போணும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டிஆர்பி அப்ளிகேஷன் வந்து கேட்கறது இல்ல. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. சோ நீங்க வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி அப்ளிகேஷன் எடுத்துட்டு போய்க்கோங்க. அதே மாரி உங்களோட ஹால் டிக்கெட்டையும் வந்து பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு போய்க்கோங்க. இது வந்து ஒரு காப்பி இருந்தாலே போதுமானது. ஓகேங்களா? இப்ப இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வரண்டா மாரி வச்சிருப்பாங்க. அதுல வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு கவுண்டர் வந்து 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு தனித்தனி கவுண்டர் பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுல ஒரு 2 பேர் உட்கார்ந்திருப்பாங்க. நீங்க எடுத்த உடனே இன்டர்வியூக்கு வந்து போயிற முடியாது. அந்த வரண்டால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் சொல்லி, உங்க பேர் சொல்லி வந்து கூப்பிடுவாங்க ஒரு லேடி. அது அவங்க கூப்பிடும்போது மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துக்கு போற மாரி இருக்கும். அதுவரைக்கும் நீங்க வந்து உங்கள வந்து சேர் போட்டு உட்கார வச்சு வச்சிருப்பாங்க. அதுவரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம், நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த வராண்டாக்கு அப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இன்டர்வியூ ரூம். இன்டர்வியூ ரூம்ல நம்மளுக்கு வந்து ஒரு இது மாரி இப்ப ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு ஸ்டேஜ் மாரி, ஒரு செட் மாரி செட்டப் மாரி போட்டு வச்சிருப்பாங்க. அது வந்து டெம்பரரி செட்டப் தான். ஒண்ணு பெரிய பெரிய காலேஜ்ல வச்சு ரன் பண்ணி நடத்துவாங்க. அப்படி இல்லன்னா பெரிய ஸ்கூல்ல வச்சு நடத்துவாங்க. அப்படி இல்லன்னா ஒரு மஹால் மாரி புடிச்சு அதுல வந்து இன்டர்வியூ வந்து நடத்துவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ இதுல வந்து பாருங்க, அந்த செட்டப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ நம்பர் 1, இன்டர்வியூ நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா இருக்கும். உங்க ஹால் டிக்கெட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எத்தனாவது இன்டர்வியூ அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து குடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1ஆம் நம்பர்னா 1ஆம் நம்பருக்கு நேரா இருக்கக்கூடிய இன்டர்வியூக்குள்ள போய்க்கோங்க. அந்த இன்டர்வியூக்கு உள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3 பேர் உட்கார்ந்திருப்பாங்க.
2 ஜென்னு 1 லேடி உட்காந்துருப்பாங்க. இல்லன்னா 1 ஜென்னு 2 லேடி வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்க தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுல நடுவுல ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் முக்கியமான பீப்பிள். அவங்க கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீட் வந்து இருக்கும். நம்ம வந்து ஆன்சர் குடுக்க குடுக்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டிக் பண்ணணும். பட் அவங்க வந்து அந்த இடத்துல டிக் பண்ணாம பி இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓ அந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஸோ அதுல அது என்ன கான்செப்ட்ல அப்படி போடுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியல. ஏன்னா நான் ஸ்டூடண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய் அட்டெண்ட் பண்ணதுலருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தகவல உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் கடைய பத்தின எல்லாம் கம்ப்ளீட்டா ஏ டூ இசட் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரேஷன் கடை பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் இந்த வெப்சைட்ல போயிட்டு ஒன் டே ஃபுல்லா உட்காந்து ஃப்ரீ டைம்ல நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, இத பத்தின கம்ப்ளீட் நாலேட்ஜ் உங்களால வந்து எடுத்துக்கிற முடியும். ஏன்னா ரேஷன் கடை வேலை அப்படிங்கிறதுனால ரேஷன் கடைய பத்தி கம்ப்ளீட்டா நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரேஷன் கடை சம்பந்தமா நம்மளுக்கு வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா அதுல வந்து கவர் பண்றாங்க. அதிகபட்சம் வந்து சொல்லப்போனா நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து மத்த கார்ப்பரேட் கம்பெனி மாரியான இன்டர்வியூலாம் வந்து கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர் நெறைய பேர் வந்து கார்ப்பரேட் கம்பெனி, ஐடி கம்பெனி ஜாப்பே வந்து பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணி ஈஸியா என்ரோல்மென்ட் உள்ள ஆயிட்டு இருக்காங்க. அதே மாரி ரேஷன் கடை வேலைய பொறுத்தவரைக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருப்பாங்க. அவங்கள பூரா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டக்கு டக்கு டக்குன்னு அவங்க வந்து போக வைக்கணும். அப்படிங்கிறதுக்காக வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் விசாரிச்ச வரைக்கும், நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் 5 கொஸ்டினுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறது கிடையாது. நீங்க பக்காவா 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க போங்க அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இழுபடியா யோசிச்சுக்கிட்டு தப்பா சொல்லிட்டீங்க. 2வது கொஸ்டின் தப்பா சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின் உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, வச்சு செய்வோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின்ல இருந்து 12 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால தயவு செய்து பயப்பட வேண்டாம். தமிழ்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க. இங்கிலீஷ்ல கேட்க மாட்டாங்க அப்படிங்கறத நீங்க கவனமா வந்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சோ திரும்பவும் சொல்றேன். இந்த வெப்சைட்க்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். இது வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம தமிழ்நாடு நுண்பொருள் வாணிப கழகம் அப்படிங்கிற இந்த கேட்டகரி தான். இதுல வந்து தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் டிஎன்சிஎஸ்சினா என்ன அப்படிங்கறத கேட்பாங்க. அதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படிங்கறத கேட்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அத சொல்லணும் நீங்க. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம். இது வந்து நம்ம தமிழ்நாடு அரசு நிறுவனத்துக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். பிடிஎஸ்னா என்ன அப்படிங்கறத கேட்பாங்க. பிடிஎஸ் அப்படின்னா வந்து பொது விநியோக திட்டம் அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். ரேஷன் கடைகள் நம்ம தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு? முழு நேரம், பகுதி நேரம், மொத்தம். அதே மாதிரி கூட்டுறவு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஎஸ் இந்த இதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. பிற கூட்டுறவு நிறுவனங்கள்னா என்ன? சுய உதவி குழு உள்ளிட்ட பெண்கள் நியாய விலைக் கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த மாதிரி கேட்டகரிலாம் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேள்விப்படுவீங்க. இந்த மாதிரியான ரேஷன் கடைகள்லாம் வந்து முழு நேரம் வந்து 370 கடைகள் ரன் ஆகுது. பகுதி நேரமாக வந்து 41 கடைகள் வந்து ரன் ஆகுது. அப்படிங்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து குடுத்திருப்பாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழ வந்து ரன் ஆகுது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த டிபார்ட்மென்ட்க்கு கீழ ரன் ஆகுது. இந்த கோஆப்பரேட்டிவ் சொசைட்டியோட மினிஸ்டர் வந்து யாரு? அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேக்குறாங்க. அதே மாரி சிவில் சர்வீஸ் கார்ப்பரேஷன் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தலைமையிடம் வந்து எங்க இருக்குது? இபிடிஎஸ் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஓஎஸ் மிஷினுக்கான டெஃபினேஷன் என்ன? அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சாஃப்ட்வேரால வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. நீங்க கைரேகை வச்சு பொருள் வாங்குறீங்க பார்த்தீங்களா? ரேஷன் கடைகள்ல. அந்த பிஓஎஸ் அப்படிங்கிறது பாயிண்ட் ஆஃப் சேல் சரிங்களா? அது வந்து எந்த சாஃப்ட்வேருக்கு கீழ ரன் ஆகுது. அந்த மிஷின் வந்து யார் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. அது எல்லாமே நீங்க ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா, செக் பண்ணிக்கோங்க. அதே மாரி நீங்க பண்ண வேண்டிய 2வது விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மினிஸ்டருடைய நேம பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிக்கிறணும் அப்படின்னா, கவர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 35 மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவைலபிளா இருக்கிறாங்க. சரிங்களா? 35 மினிஸ்டர்ஸ்ல இப்ப ரீசென்ட்டா போன மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆயிருக்கிறாங்க. இப்ப இந்த கயல்வெளிங்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தாட்கோ டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க. இப்போதைக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கிறாங்க. இந்த மாரி ஒரு சில மினிஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆயிருக்கிறத உங்களால வந்து பார்க்க முடியும். அதே மாரி டிஆர் பழனிவேல் தியாகராஜன்ங்கிறவங்க வந்து ஐடி மினிஸ்டர் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சேகர் பாபுங்கிறவங்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு மினிஸ்டர். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சிவசங்கர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்க்கு மினிஸ்டர். இந்த மாரி ஒவ்வொரு இதுக்கா வந்து கேட்பாங்க. நம்ம ரேஷன் கடை வேலைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மினிஸ்டர்ஸ் நேம் எல்லாம் வந்து கேட்பாங்க. அதே மாரி மி இது இது மின்சாரத்துறை அமைச்சர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதே மாரி சக்கரபாணின்னு நம்ம பேர் எடுத்துட்டாலே மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருள் வ வ இது சிவில் சர்வீஸ்க்காக உண்டான மினிஸ்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரபாணி. சரிங்களா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ராஜகண்ணப்பன் இது மினிஸ்டர் ஃபார் மில்க் அண்ட் டைரி ப்ராடக்ட் டெவலப்மென்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆவின் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? அதுக்கு உண்டான மினிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜகண்ணப்பன். இவங்க வந்து இப்ப ரீசென்ட்டா சேஞ்ச் ஆனாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மினிஸ்டர்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கிறாங்க. மினிஸ்டர் ஃபார் கோஆப்பரேட்டிவ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா,
கூட்டுறவுத்துறை மினிஸ்டர் யாரு அப்படின்னா பெரிய கருப்பன். சரிங்களா? இதையுமே நீங்க வந்து ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாரி சட்டத்துறை அமைச்சர் யாரு அப்படின்னா ரகுபதி. இந்த மாதிரியான மினிஸ்டருடைய நேம்ஸ்லாம் நீங்க வந்து கேட்டிருக்காங்க. அதே மாரி பினான்சியல் மினிஸ்டர் யாரு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அவங்க கேட்கறதுலயே தெளிவா வந்து கேட்பாங்க. அ சென்ட்ரல் மினிஸ்டரா, ஸ்டேட் மினிஸ்டரான்னு சொல்லிட்டு கரெக்ட்டா கேட்பாங்க. அதுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் பண்ணிறக்கூடாது. சென்ட்ரல் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்சியல்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாரி ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியா மினிஸ்டர். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வந்து யார் இருக்காங்க அப்படிங்கிற பார்த்துட்டு தங்கம் தென்னரசு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாரி சென்ட்ரல் பினான்சியல் மினிஸ்டர்னா யாரு அப்படிங்கிறத கேட்பாங்க. அதையும் கரெக்ட்டா நீங்க நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறத சொல்லணும். நிர்மலா சீதாராமன்ங்கிறவங்க எத்தன இயரா வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா வந்து மினிஸ்டரா வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. அது எல்லாமே நீங்க கரெக்ட்டா பக்காவா வந்து ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது வந்து 2வது கேட்டகரி. 1 கேட்டகரி ரேஷன் கடை பத்தின அப்டேட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் வந்து யாரு அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. அதே மாரி இந்த டெப்டி சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டேட்ல அவங்க வந்து டெப்டி சிஎம்மா ஆனாங்க அப்படிங்கிறத ஒரு சில பேர்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதையும் கரெக்ட்டா நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் 3 வந்து என்ன கேட்பாங்கன்னா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு நீங்க பிகாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்கள வச்சு செய்வாங்க. ஏன்னா, அவங்க அங்க கொஸ்டின் கேட்கிறவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காமர்ஸ் தான். காமர்ஸ் படிச்சவங்க தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி மூலியமா அவங்க வந்து வந்திருப்பாங்க. காமர்ஸ் அப்படிங்கிறதுனாலே வந்து காமர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் உங்ககிட்ட வந்து பார்த்தா ஒரு 5 கொஸ்டின் வந்து கேட்காம விட மாட்டாங்க. ஸோ நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அத கரெக்ட்டா கவனமா சொல்லுங்க. நீங்க என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ, அதுல என்ன டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கா என்ன ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கீங்களோ, அத கேட்பாங்க. அதுலருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பக்காவா ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்மே வந்து கேக்குறாங்க. சரிங்களா? திரும்பவும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ரேஷன் கடை சம்பந்தமா டிஎன்பிஎஸ் வெப்சைட்ல பாருங்க. டிஎன்சிஎஸ்சி வெப்சைட்ல வந்து பாருங்க. 2வது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் மினிஸ்டருடைய பட்டியல வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சென்ட்ரல் மினிஸ்டருடைய பட்டியல எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய படிப்பு நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாரியான கொஸ்டின்ஸ் வந்து 4த் பாயிண்ட். 5த் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். 6த் வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா, உங்க லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஃபேமஸ் பிளேஸஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, லொகேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கேக்குறாங்க. அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா 7த்தா வந்து பாத்தீங்கன்னா, ரேஷன் கார்டு சம்பந்தமான டோட்டலா ரேஷன் கார்டு வந்து எத்தன டைப் இருக்கு? 5 டைப் இருக்கு. அது 5ல உங்க ரேஷன் கார்டு வந்து என்ன? அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து பாத்தீங்கன்னா, எந்த இயர்ல வந்து கொண்டு வந்தாங்க? அது யாரால வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க? அது ஏடிஎம்கே பீரியட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா, அ ஜெயலலிதா பீரியட்ல தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரேஷன் கார்டு அது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதையுமே கொஞ்சம் கரெக்ட்டா கவனமா வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து புக் டைப்ல நமக்கு ரேஷன் கார்டு வந்து அவைலபிளா இருக்கும். இப்ப எல்லாமே வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, டிஜிட்டல் இந்தியா மாறிட்டு இருக்கிறதுனால, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒன் இந்தியா, ஒன் ரேஷன் அப்படிங்கிற அத பத்தி வந்து கேக்குறாங்க. அது வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்கீமு. ரேஷன் கார்டு இருக்கு அப்படின்னா, அது ஒன் இந்தியா, ஒன் நேஷன், ஒன் இந்தியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஸ்டேட்ல, எந்த லொகேஷன்ல இருந்து வேணாலும் பொருட்கள் வந்து வாங்கிக்க முடியும். அந்த மாரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்கீம் மூலியமா இருக்குது. அதே மாரி நீங்க சேல்ஸ்மேன்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சேல்ஸ்மேன் ரிலேட்டடான ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ ரேஷன் கடைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா நடக்கும் அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம ரேஷன் கடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஏஜ்டு பீப்பிள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அன்எஜுகேட்டட் ஒரு ஏஜ்டு பீப்பிள் வராங்க அப்படின்னா, அவங்கள எப்படி நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? அதே மாரி ஒரு பெக்னன்சி வுமன்ஸ் வராங்க அப்படின்னா, அவங்கள எப்படி நார்மல் மேனுக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் என்ன ஒரு பிரியாரிட்டி நீங்க வந்து குடுப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஒரு பீப்பிள்க்கு ஒரு குடும்ப அட்டைதார் இல்ல இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கவனமா நீங்க நோட் பண்ணணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரேஷன் கடைக்கு வராங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து நீங்க என்னன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கூப்பிடுவீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. அவங்க வந்து ஒரு பொதுமக்கள் கிடையாது. அவங்க நார்மலான ஒரு நபரும் வந்து கிடையாது. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குடும்ப அட்டைதாரர்கள் அப்படிங்கிறத நீங்க கவனமா வந்து சொல்லணும். இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இது வந்து ஜஸ்ட் சிம்பிளான கொஸ்டின் தான். அதுலயுமே நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிருவீங்க. ரேஷன் கடைக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து கஸ்டமர்ஸ் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டைதாரர்கள். சரிங்களா? குடும்ப அட்டைதாரர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைக்கு வந்து வருவாங்க. சரிங்களா? ஸோ ஒருத்தவங்க பயோமெட்ரிக் அவங்களுக்கு வந்து விழுகல அப்படின்னா, நீங்க அவங்களுக்காக வந்து என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. அத கரெக்ட்டா நீங்க வந்து ஆன்ஸர் பண்ணணும். ஒண்ணு பயோமெட்ரிக் விழுகல அப்படின்னா உங்களுக்கு, அவங்க ரேகை வந்து பார்த்தீங்கன்னா, சரியா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்காது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கைய தேய்ச்சு விட்டு இல்ல லெஃப்ட் ஹேண்ட்ல வைக்கணும், இல்ல ரைட் ஹேண்ட்ல வைக்கணும். எந்த ஃபிங்கர்லயுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா, அவங்க வீட்ல இருக்கக்கூடிய வேற ஒரு நபர்கள வர வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பயோமெட்ரிக் வாங்கிட்டு பொருட்கள வந்து குடுக்கலாம். பொ பயோமெட்ரிக் வைக்காம பொருட்கள் நம்ம வந்து குடுக்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட்டோட ரூல். இது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே ஒன்ஸ் வந்து கரெக்ட்டா ஒரு ஒரு டன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. உ உங்க ஊர்கள்ல இப்ப நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ, உங்க ஊர்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிடங்குகள், அரிசி கிடங்குகள், குடோன்கள் வந்து எங்க இருக்கு? எங்க எ எ அமைவிடமா இருக்கு அப்படிங்கிறத கேட்பாங்க. அந்த லொகேஷன
நியர்பை லொகேஷனை கரெக்டா நீங்க வந்து ஷேர் பண்ணணும். போன வாரம் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த இடத்துல இருந்து தான் கொஸ்டின் உங்களுக்கு வந்து வைக்கிறாங்க. வேற எத பத்தியுமே கொஸ்டின்ஸ் வந்து கேட்கல. நம்ம போன இயர் எப்படி அதாவது 2022ல எப்படி நடந்துச்சோ, அதே மாரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அதிகம் இருக்கு. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்லாம் அது மோஸ்ட்லி வந்து கேட்கறது கிடையாது. ஏன்னா நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கையில இருக்குல்ல. மை அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே நம்மள பத்தின நாலேட்ஜஸ், நம்மள பத்தின ஐடியாஸ் வந்து அதிலேயே இருக்கும். அதனால அத பத்தி வந்து கேட்க மாட்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நியாய விலை கடைகளுடைய பெயரு, டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் ஷாப் வந்து தமிழ்நாட்டுல எவ்வளோ இருக்கு? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இத பத்தி ஐடியாஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ நேத்து கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, கேட்பாங்க. ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா மாத்தி கேட்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் கடை வந்து பார்த்தீங்கன்னா, எந்த துறையை சார்ந்தது அப்படிங்கிற கேட்பாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை கூட்டுறவுத்துறை சார்ந்தது அப்படிங்கிற நீங்க வந்து சொல்லுவீங்க. அதே மாரி ரேஷன் கார்டு டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன வகைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் கேட்கலாம். 5 வகைன்னு இருக்கு. அவங்களே சொல்லிருவாங்க. ரேஷன் கார்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுல 5 வகை கார்டு இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 35 கிலோ அரிசி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ரேஷன் கார்டுக்கு வந்து குடுப்பாங்க? எந்த டைப் ஆஃப் கார்டுக்கு வந்து 35 கிலோ அரிசி வந்து குடுப்பாங்க? அப்படிங்கிற கரெக்ட்டா கவனமா உங்களுக்கு வந்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஏஏஒய் கார்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வந்து ஏஏஒய் கார்டு அப்படிங்கிறது வந்து குடுப்பாங்க. அந்த என்பிஹெச்எஸ்ல எஸ் அப்படிங்கன்னா என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. என்பிஹெச்எஸ் அப்படிங்கிறது நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் அப்படிங்கிறதுல சுகர் கார்டு தான் வந்து பாத்தீங்கன்னா எஸ் அப்படிங்கறது மென்ஷன் ஆயிருக்கும். சரிங்களா? பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்னா என்ன அப்படிங்கறத கேட்பாங்க. அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்எஸ். சரிங்களா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் ஒரே பதில் வந்து ஒண்ணா தான் இருக்கும். ஆனா கொஸ்டின் வந்து டிஃபரெண்டா கேட்பாங்க. நம்மள வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தல்ல விடுறதுக்காக கேட்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட்டா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையில ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூக்கான பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் கேட்பாங்க. நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 5 கொஸ்டின் மேல உங்கள வந்து தாண்ட விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அவங்கள வந்து கொஸ்டின் எடுத்து இக்னோர் பண்ணி அவங்க கிளம்பணும். அதனால வந்து ரொம்பலாம் உங்கள வந்து இழுபடியா வச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. நீங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. வேற என்ன அப்டேட்னாலும் தகவல் தெரிஞ்சுச்சு அப்படின்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அது எல்லாத்தையும் நான் வந்து கேட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்த வீடியோல இதை விட அடிஷனலா ஏதாச்சும் வந்து கொஸ்டின் கேட்கறாங்களா அப்படிங்கிற பார்த்துட்டு கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங் அப்படி இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் நான் ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் நண்பா. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.